இந்த உபதேசம் யார் கொடுக்குறாருன்னா மோசஸ் கொடுக்குறார். யார் கொடுக்குறாங்க? ஏன்னா மோசஸ் தான் எகிப்திலிருந்து அவங்களை கொண்டு வர்றார். எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வருகிறதுனாலே அல்லேலூயா, அவர் கர்த்தர்கிட்ட எடுத்து கொள்ளப்படும் கொஞ்ச காலத்துக்கு முன்னே அந்த ஜனங்களுக்கு அவர் உபதேசிக்கிறார். அல்லேலூயா, எப்படி இருக்கணும், ஆண்டவரை எப்படி தேடணும், கர்த்தருக்குள்ளே எப்படி வாழணும் அப்படின்றத அவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லிகிட்டே வர்றார். எப்படி ஒரு சபையில் ஒரு மெய்ப்பன், ஒரு போதகர் எப்படி மக்களுக்கு உபதேசிக்கிறாரோ அல்லேலூயா அப்படி. ஆகையினால் ஆண்டவருடைய பிரதான கரம் இன்றைக்கு மோசஸ் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில போதனைகளை அவர் கொடுக்கிறார். அந்த போதனைகளை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா, அந்த அவர் யாருக்கு கொடுக்குறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. இப்படி இருந்தால் தேவன் இப்படி செய்வார், இப்படி இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நல்ல உபதேசத்தை மோசஸ் அவங்களுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை இப்போ நம்ம அதை கூர்ந்து கவனிக்க போகிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பார்களா? பிரைஸ். நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு அவருடைய மோசஸ் கொடுத்த உபதேசத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. சரி, நான் முதல்ல வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிங்க. 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 6 வசனங்கள் வரையிலும் வாசிக்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடுவாய். அல்லேலூயா. பிரைஸ். இப்போ இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே 3லேருந்து 6 வரையிலும் வாசிக்கலாமா? பிரைஸ். அல்லேலூயா. ஒருத்தர் நல்ல சத்தமாக வாசிக்கலாம். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழுதாய் போகாமல் உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? நீ எங்கெங்கே பார்த்துருக்குறீங்க, ஏன் படிக்கணும்ல? எங்கே படிச்சு? நான் தான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். அங்கே பார்த்துட்டு இருக்கிறியோ? சரி, ஒரு ஆளே சொல்லாமா, பைபிள் படினா எல்லாமே படிச்சிருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். படிக்க தெரியலன்னா பக்கத்தில் படிப்பாங்க இல்லையா, அதை கூர்ந்து கவனிங்க. தேவனுடைய அற்புதமான கிருபை உங்கள் மேல் என்றும் இருப்பதாக. அல்லேலூயா. கொஞ்சம் தூக்கிக்கிறீங்களா? சரி, கவனிக்கலாம். இப்போ 4 வசனத்தில் தேவன் அழகான ஒரு வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார். என்னன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்த உடனே சாத்தான் இயேசுவை சோதிக்க வருகிறான். லூக்கா 4:4.
அங்கே ஆண்டவர் சத்துருவை ஜெயிக்கிறாரு. என்ன ஜெயிக்கிறார்? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவனுடைய எழுதியிருக்கிறதே ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிச்சுட்டு தான் இயேசப்பா அங்க சொல்றார், சத்துருவை, அல்லேலூயா, சத்துருக்கு புத்தி கற்பிக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, அவர் நாவில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. நமக்கு கூட கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போதெல்லாம் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, உன்னுடைய பிரச்சனைக்காக நீ ஜெபிக்கும் பொழுது வசனத்தை சொல்லணும். வசனம் நம்ம இதயத்தில் இருந்தால் தான் சொல்ல முடியும். ஆண்டவரே, எப்பேற்பட்ட நோயும் உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்களப்பா, உனக்கு நோய் வரும்போது சொல்லணும். சரீர பலவீனம் வரும்போது எழுதியிருக்கிறது ஆண்டவரே. நமக்கு தேவைகள் வரும்போது வசனத்தை சொல்லணும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய கற்பனையின்படி நடந்துட்டு நம்ம அதை கேட்டோம்னாக்கா நிச்சயம் தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சிலர் உலகத்திலும் சபையிலும் இருப்பாங்க. ஸோ அப்படி அல்ல, உலகத்தை நம்ம துண்டாக துண்டித்து விட வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் சாஞ்சிடணும், அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளணும். அப்போது பிரச்சனைகள் வரும்போது நீங்க வசனத்தை சொன்னீங்கன்னா உடனே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். கட்டாயம் நிறைவேறும்மா. இப்போ நம்ம ஒரு பிரயாணமா போகிறோம், அங்க ஒரு வசனத்தை சொல்லணும். ஆண்டவரே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன்னு சொன்னீங்களப்பா, நான் போகிறேன், வழியெல்லாம் செவைப்படுத்துங்கப்பா. எங்கேயாவது போயிட்டு நம்ம சபையில் அதாவது சபையில் ஆராதனை இருக்கும்போது நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, 1 மணி நேரம் தான் இருக்கிறது, நான் சீக்கிரமாக நான் 1 மணி நேரத்துக்குள்ளே நான் ஆராதனைக்குள்ளே நான் உள்ளே போயிடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு வழி எனக்கு சுவைப்படுத்தி கொடுங்கப்பன்னா அன்றைக்கு எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுப்பார் ஆண்டவர். அழகாக வந்துடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாளில் இங்கே ஆராதனைக்கு வரணும் நான், அதாவது மூப்பருடைய ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பொறுப்பாளருடைய ஆராதனை. பொறுப்பாளர் ஆராதனை தனுப்பேன், எல்லாம் வராங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் 5 மணிக்கு அங்கே வண்டி எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சரியான டிராஃபிக்னா அப்படிப்பட்ட டிராஃபிக். நான் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டா நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆராதனையில் கலந்துக்குள்ளான்னு வந்தேன். 2 hours ஆச்சுதுங்க. அல்லேலூயா. நான் அங்கிருந்து வருகிறதுக்கு 2 மணி நேரம் பிடிச்சது. அவ்வளோ டிராஃபிக், அப்படியே இன்ச்சாக நவந்துட்டு வருது. ரொம்ப மன கஷ்டப்பட்டேன். ஆனாலும் சரியாய் நேரத்தோடு கூட 5 நிமிஷம் லேட்டு நான் உள்ள வரும் பொழுது. நம்முடைய வழிகளை கர்த்தர் சுத்தமாக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனம் இருக்குது, ஏசப்பா உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். நீங்க என்ன செஞ்சாலும் ஜெபம் பண்ணும்போது ஒரு வசனத்தை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அது உனக்கு மனப்பாடமாக இருக்கணும். அல்லேலூயா. மனப்பாடமாக அந்த வசனங்களை உங்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இது மட்டும் நமக்கு தெரியுங்க. ஏன்னா இந்தியா முழுதும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இது எல்லாருக்கும் தெரியும்.
இன்னொரு பாட்டு என்னன்னா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இந்த பாட்டும் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்படி அல்ல, நாம் இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தைகளை படித்து மனதில் அதை பதிய வைத்து கொள்ள வேண்டும். அந்த நீங்க என்ன காரியத்துக்கு ஏசப்பண்ட கேட்குறீங்களோ அதுக்கேற்ற வசனத்தை சொல்லி பாருங்களேன். பிரசவம் வரணும். அல்லேலூயா. ஏசாயா கடைசி அதிகாரத்தில் பிரசவத்தை உண்டு பண்ணின நான் அதை பிற செய்யாமல் இருப்பேனோ சொன்னீங்களப்பா, செய்யுங்க ஆண்டவரே, செய்வார். இதற்காகவாவது வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கங்க, கேட்கறதுக்காவது. அல்லேலூயா. இது கூட நமக்கு இல்லைனாக்கா நல்லா இருக்காது. அல்லேலூயா, நல்லா இருக்காது. ஆகையினால் நீங்கள் தயவு கூர்ந்து வசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் நாங்கள் சொல்கிறார். பிசாசு வந்து அவரை சோதிக்கும் போது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய நாவில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சில நேரத்தில் மனசுக்குள்ள மாம்ச கிரியைகளை உருவாக்குவான். இந்த மாம்ச கிரிகள் பல வகையில் இருக்குதுங்க. பல வகையில் இந்த மாம்ச கிரிகள் இயேசுவை விட்டு பிரிக்கிறதுக்கு அது ஒரு வழி. இந்த மாம்ச சிந்தனைகளை கொடுத்துட்டான்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம் வசனம் நமக்கு இருந்ததுன்னா போதும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வைத்து அவனை மேற்கொள்ளுகிறதுக்கு தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவன் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதா இருன்னு சொன்னீங்களே, அந்த மனசு எனக்கு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு வந்து நின்றுட்டு சொல்லுவான், அந்த மாம்சக்கிரியை கொண்டு வருவான். எப்படி கொண்டு வரனா, தேவன் உங்களை ஏதாவது கனி புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டா அப்படின்னு கேட்பான். ஆமாம், நீங்கள் அப்படி இல்லை, தேவன் பொய் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்கிறேன். சாத்தான் சொல்லுவான், நான் சொல்கிறேன், மெய்ய சொல்கிறேன், அதை சாப்பிடுகிற நேரத்தில் நீங்கள் தேவரைகளை போல மாறிடுவீங்க. அப்படி தான் நைஸ் பண்ணுவான். கிறிஸ்து உன்னை விட்டு போக மாட்டார், அவர் உன் கூட தான் இருப்பார், இது பெரிய பாவம் இல்லை, நீ சிந்திக்கிறது செயல்படுறது பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சத்துரு நமக்குள்ள வந்து நின்று, அல்லேலூயா, அவன் கொடுக்குற காரியத்தை புசிக்கும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி, அதன்படி நடக்கும்படி, அதை பார்க்கும்படி அவன் நம்முடைய இதயத்தை வழி போக செய்வான். அல்லேலூயா. அங்கே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கால் ஆட்டின்னு தான் இருப்பியா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவனே அந்த ஃபார்முலாவை ஆண்டவர் செய்தார். அதே பேதுரு, பவுல் அவங்கெல்லாம் நிருபங்களை வாசித்து பாருங்க. அங்கே பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறதே, அங்கே எழுதியிருக்கிறதே, அங்கே எழுதியிருக்கிறதே என்று பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நாம் யாருக்குன்னா உபதேசம் பண்ணும்பொழுது, அதாவது இயேசு குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதெல்லாம், என் கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார், என் தேவன் இந்த சொல்லியிருக்கிறார், என் இயேசு ராஜா உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களிடத்தில் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாருங்க இயேசப்பா. எழுதியிருக்கிறதுங்க பைபிளில் சொல்லலாம். பல வகையில் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதுக்கு ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அவரோடு கூட பழகிறது உண்டானால் அதை செய்வீர்கள். அல்லேலூயா. அவரோடு பழகணும். அவரோடு பழகும் பொழுது தான் அது அந்த பாத்திரம் நிரம்பி வழும்போது தான் அந்த தெய்வத்தை குறித்து சொல்ல முடியும், வசனத்தை படிக்க முடியும், வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியும். அதை எந்தெந்த நேரத்தில் வசனத்தை யூஸ் பண்ணுமோ அங்கங்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வீணிலும் வழங்கிடக்கூடாது. அதையும் எங்கே என்ன பண்ணக்கூடாது? வீணிலே வழங்காதிருப்பாயாக.
அல்லேலூயா. வீணிலே வழங்காது இருப்பாயாக. இப்போ வாசிக்க வேணாம், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதே உபாகம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதாவது 7வது வசனத்தில் ஒரு என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். 11வது வசனத்தில் உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அல்லேலூயா. அங்கே தேவன் அழகாக சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய். ஆமாம், பரவாயில்ல, நீங்கள் வந்திருக்கிறீங்க, சிலரை காணோம். இதற்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. 16வது வசனம், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க. கடைசியில் படிக்கிறேன். 17 கொலை செய்யாதிருப்பாயாக, 18 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 19 களவு செய்யாதிருப்பாயாக, 20 பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, 9 பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, 10 அல்லேலூயா பொருள், பணம், நிலம் அவைகள்லாம் இச்சையாதிருப்பாயாக. 10 கட்டளைகளை தேவன் நமக்கு கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த கிரியிலிருந்து தப்பிக்கலாம். ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லாமல் போகாது. இப்போ அதிலிருந்து தப்பிக்கணும்னா இந்த 10 கற்பனைகளை நாம் படித்து வசனத்தோடு அது மனதில் எழுதி கொள்ளும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வசனம் மனப்படும். நமக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் வசனத்தை சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய வசனங்கள் ஆண்டவர் நிறைய உபதேசம் பண்ணியிருக்கிறார் மோசஸ். அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கும் போது அது விசேஷமாக உங்களுக்கு காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சரியான காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் வல்லவர். இருக்கிறத வச்சு அழகுபடுத்திக்கலாம், தப்பில்லை. என்னென்ன இருக்குதோ வச்சுட்டு அதுக்காக போயிட்டு பாருக்கு போயிட்டு அழகுபடுத்திட்டு தன்னுடைய உதடெல்லாம் மேலே தூக்கிக்கின்னு அல்லேலூயா வருது, அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. எது திடீர்னு அந்த சிந்தை வருகிறதுனால உங்களுக்கு சொல்லுங்க, இருக்கிறத வைத்து அழகுபடுத்தி கொள்ளலாம். ஸ்பெஷலாக போயிட்டு உட்காந்து பணம் கொடுத்து அந்த சீட்டில் உட்காந்து என்ன அழகுபடுத்துங்க அப்படின்றது அது தேவனுக்கு பிரியமில்லாதது. சகோதரர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அல்லே சொல்லாமா? இது அவருடைய வார்த்தைகளை நாம் தூக்கி எறிந்து விடுகிறோம். அவரை நோக்கி பார்க்கிறது இல்லை. இந்த வார்த்தை சொன்னோடனே கொஞ்ச நேரம் சபை அப்படி கொஞ்சம் நெளிஞ்சது. கர்த்தர் பார்க்கிறார், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்களாம் நல்லா வரணும்னு என்னுடைய விருப்பம். அல்லேலூயா. ஆமாம், வசனங்களை கற்றுக்கொண்டால் நம்ம மீறி போகிறதுக்கு அது நமக்கு விடாது. வசனங்களை கற்றுக்கொள்ளும் போது விடாது. திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்குங்க. நன்மையோ தீமையோ மாம்சமோ அல்லது ஆவியோ திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்க, திடீர்னு கரையாயிடுவான். வசனம் உள்ளந்தா வேதனை கொடுப்பார். ஆண்டவர் கடிந்து கொள்வார். அவர் கடிந்து கொள்ளுகிறது என்ன? ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு கண்ணீர் தான் விடும்னு தவிர சிரிப்பெல்லாம் வராதுங்க. ஐயோ பெற்றுக்கொண்டேன்னு ஒரு சந்தோஷம் வராது. தேவன் இல்லைன்னா, வசனம் இல்லைன்னா சந்தோஷம் வரும். அந்த காரியத்தை குறித்து வசனம் இருந்ததுன்னா அது நம்மை கண்டித்து, வசனம் தான் ஆவியானவர், அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அப்பொழுது மனவேதனை வரும். தப்பு பண்ணிட்டேனே, தொடாததை தொட்டுட்டேனேன்னு ஒரு வேதனை வரும். அது மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் அது கொடுப்பார். அந்த வார்த்தைகள் கொடுக்கும் நமக்கு. அல்லேலூயா. ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் விசேஷங்களை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆம், இந்த 40 வருஷம் இங்கே வந்துடலாம். 8 நாள். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. உண்மையாக சொல்லுங்க, என் கால் நல்லா இருக்குதுன்றவங்க ஒரு கரங்களை அப்படியே தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்க்கட்டும். என் காலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. என் காலில் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதாவது நல்லா கவனிக்கணும். உன் காலில் ப்ராப்ளம் இல்லைன்னா தூக்கணும்.
உன் கால் வலிக்குதுன்னா, வலி இருக்குதுன்னா தூக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. அல்லேலூயா. என் காலில் ப்ராப்ளம் இல்லை, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் வராது, இவங்களுக்கு தான் நிறைய வரும். நிறைய கொழுப்பு சாப்பிடுங்க, கால் வலி வரும். அல்லேலூயா. எவ்வளோ கொழுப்பு சாப்பிட்றீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு என்ன வரும்? கட்டாயம் வரும். இந்த இந்த சரீரம் பெருக பெருக கால் வலி வரதான் செய்யும். அதுக்கு உபவாசம் பண்ணுங்க. குடியாமலும் புசியாமலும் 40 நாள் நீங்கள் உபவாசம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. நீங்களும் ஒல்லி ஆயிடுவீங்க, லீனாக ஆயிடுவீங்க. கால் வலியும் ஒரு நிமிஷத்தில் காணாது போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஐயோ, என்னால் சாப்பிடாதெல்லாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னா கால் வலி இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சரி, சாப்பாட்டில் ஒரு பீடி ஒரு காரியம் இருக்கணும். கண்டதெல்லாம் கட்டிடக்கூடாது, உள்ளே அனுப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு லிமிட் வச்சுட்டணும். லிமிட்டாக சாப்பிட்டா சரீரம் லிமிட்டாக இருக்கும். சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுது? இந்த 40 வருஷமும் சட்டை பழசாகலை, காலு வீங்கலை. என்னையா அற்புதம்! அவர் என்ன எப்படிப்பட்ட தெய்வம் அவர்! அல்லேலூயா. அவர் எவ்வளோ நேசித்திருக்கிறார் பாருங்க அந்த ஜனங்களை. நம்மையும் நேசிப்பார், உன்னையும் நேசிக்கிறார். இன்றைக்கு நேசித்து தான் இருக்கிறார் ஆண்டவர் உன்னை. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வனாந்தரத்தில் போகிறாங்க. அந்த வனாந்தரத்தில் போகும்பொழுது அவங்களுக்கு குளிக்க கூட தண்ணி கிடைக்காது, குடிக்கவே கிடைக்கல அவங்களுக்கு. குளிக்க எங்கே கிடைக்க போகுது? அதனால சில கற்பாறையெல்லாம் கர்த்தர் திறக்கிறார், பிள்ளைங்க குடிக்கிட்டோம். அதனால அவங்க துவச்சி போட முடியாது. அதனால அந்த வஸ்திரத்தை தேவன் காத்துக்கிறார் பாருங்க. வாழ்ச்சியே ஆகலையா. வனாந்தரத்தில் அங்கங்கே உருளுவான் பெறலுவான். ஆனாலும் அந்த வஸ்திரத்தை கர்த்தர் காட்டு. துணி நம்ம போடுகிற ஆடை உடையை உடுப்பை தேவன் காக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தெய்வம்! அவரை சந்தேகப்படாதீங்க, அவரை சந்தேகப்படாதீங்க. அவர் மேலே விசுவாசம் வைங்கப்பா. உடுப்புக்கே தேவன் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கும்போது உன் உடம்புக்கு, உன் சரீரத்துக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பார் ஆண்டவர். அவர் யோசித்து அவரை நீங்கள் நம்பி பாருங்களேன். நீங்கள் பெட்டில் படுக்கவே மாட்டீங்க 360 நாளும். வாழ்நாளெல்லாம் நடப்பேன். வாழ்நாளெல்லாம் யாத்திராகமம் தான். இந்த உபோகமுக்கு கீழ்ப்படிஞ்சா வாழ்நாளெல்லாம் யாத்திராகமம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உபாகமத்திற்கு கீழ்ப்படிஞ்சிட்டா வாழ்நாளெல்லாம் யாத்திராகும். நீ எங்கே ஒன்றா போகலாம், எங்கே ஒன்றெல்லாம் வரலாம். அல்லேலூயா. ஆமாம், யாத்திராகனா என்ன அர்த்தம்? ஆமாம், எல்லாம் தெரியுது உங்களுக்கு. இந்த உபாகமத்திற்கு கீழ்ப்படிஞ்சான் எல்லாமே யாத்திரை. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர் சமூகம் உன்னை பாதுகாத்து கொள்ளும். தேவன் உன்னை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். கவனிக்கணும், சொல்றது கவனிக்கணும். அல்லேலூயா. கால்விங்கள வஸ்திரம் பரிசாகலை. எப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவர்! நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறார் பாருங்க. ரொம்ப அக்கறை உள்ளது இருங்க. காலையில் எழுந்து அவரை துதிச்சிருங்க போதும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிறகு நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. நீ கேட்கறதெல்லாம் தேவன் உனக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு அல்லே சொல்லாமா, சத்தமா சொல்லாமா? ஆமா. அதாவது நம்ம கூட பிள்ளைகளை சிட்சிக்கிறோன்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று கண்டிப்பு, 2வது அன்பு காட்டுகிறது, இல்லது அவளுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறது. அல்லேலூயா. ஆமாம், அவங்க பிள்ளையை கர்த்தர் பாருங்க. அவங்க என் மகன் ட்ரெஸ் பண்ணணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், பிறந்த நாளைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் விரும்புகிற ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். வேலை அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அல்லேலூயா. சிட்சிக்கிறோம், அவன் தேவைகளை சந்திக்கிறோம், அவனுக்கு நல்ல சூஸ் வாங்கி கொடுக்கிறோம்,
அவன் என்னெல்லாம் கேட்குறான்னு வாட்ச் வாங்கி கொடுக்குறோம். அல்லேலூயா. விசேஷங்களை அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இங்கே அதுதான் ஆண்டவர் அழகாக சிர்ச்சித்தார். அவர்களை வஸ்திரம் பழசாய் போகலை, கால் வீங்கலை, அந்த காலை கூட சிர்ச்சிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளையை சிர்ச்சிக்கிறது போல கர்த்தர் உங்களை சிர்ச்சிப்பார். கீழே வாசிக்கலாம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். ஆமா, இங்கதான் ரொம்ப முக்கியமானது. உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயப்படணும். அதுக்கு ஒரு பயம் இருக்கணுமா? நீங்க விசுவாசியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கணும். நீங்க ஆண்டவரை சேவிக்கிறது உண்டானாலும் அந்த பயம் இருக்கணும். யாருக்கு இருக்காது? ஆண்டவரை சேவிக்காதவர்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. சேவிக்காதவர்கள் யாரு? இஷ்டம் போல வருவாங்க, இஷ்டம் போல போவாங்க. அவங்க ஆண்டவருடைய வசனத்துக்குள் கட்டுப்படாதவர்கள், தேவ வசனத்துக்கு கட்டுப்படாதவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்படாதவர்கள். அவர்களுக்கு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, வேகமாய் ஓடும் பெண் ஒட்டகம். அவங்களுக்கு என்ன? தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் அவர்களுக்கு பெயர். சகோதரர் சகோதரி எல்லாருக்கும் அந்த பெயர் பொருந்தும். அவங்க இஷ்டப்படி ஓடிட்டு இருப்பார்கள். அவங்க இஷ்டப்படி, அவர்களிடத்தில் கற்பனை இல்லை, நியாய பிரமாணங்கள் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைகள் இல்லை. ஆகையினால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தான் இஷ்டப்படி நடப்பார்கள். ஸோ அவர்கள்தான் கடைசி காலத்தில் அவருடைய வருகையில் தங்கிவிடுவார்கள். என்னுடைய ஜெபம் அவர்களும் தங்கக்கூடாது. அவர்களுக்கும் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா என்பது குறித்து நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாக்கியவான் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என்றும் உங்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. சரி, கவனிக்க. இந்த 6வது வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்வாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய வழி என்ன வழி? கர்த்தருடைய வழி. 2 வழி இருக்குது. ஒன்று அவனுடைய வழி, 2வது கர்த்தருடைய வழி. அல்லேலூயா. ஒன்று மனுஷனுடைய வழி, 2வது கர்த்தருடைய வழி. மனுஷனுடைய வழினா எனக்குள்ள நான் ஒரு பிளான் பண்ணுவோம் பாருங்க, தேவன் இல்லாத பிளான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இல்லாத பிளான் ஒன்று பண்ணிட்டேன்னா அதுதான் பாவம். அல்லேலூயா. கர்த்தர் இதயத்தில் இல்லாமல் அவரை சேர்க்காமல் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அது என் வழி, அது பாவத்திற்கு போய் விழக்கூடிய வழி. ஆனால் இங்கு கர்த்தருடைய வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்தில். என்ன கவனிக்கணும். காது கொடுத்து கேட்கிறவனுக்கு அது ஒரு விசேஷமாக இருக்கு. நீ எங்கேயே சிந்திச்சிருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் கர்த்தருடைய வழி அங்கே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை இந்த 3 காரியம். அவர் வழியில் நடக்கணும், அவருக்கு பயப்படணும், அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றணும். இப்படி இருந்தால் என்னென்ன கிடைக்க போகுது? அங்கே ஆண்டவர் சரமாரியாக எழுதி வச்சிருக்கிறார். அழகாக விசேஷங்களை எழுதி வச்சிருக்கிறார். இங்கே உட்காந்துக்கிட்டு பைபிள் படிக்கக்கூடாது. நீ பைபிள் படிச்சுன்னா உன் நாக்கில் கோப்பலம் வந்துடும். காது கொடுத்து கேட்கணும். இங்கே வந்து நீங்கள் அதிகாரத்தை ஸ்டோரியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது இது நேரம் இல்லை. வீட்டில் படிக்கணும். வீட்டில் படிக்கும்போது தான் அது உனக்கு ஆசீர்வாதம். வீட்டில் படித்து மனப்பாடம் பண்ணணும். இங்கே வந்து செய்தி கேட்கணும். உபாகமம், அல்லேலூயா, உபதேசத்தை நீங்கள் கேட்கணும். கேட்டு நம்ம இதயத்தை அவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உன் நிமித்தம் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். உன்னை பார்த்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உனக்குள்ளே வருவார். அவருடைய நாமம் மிகப்பெரியது. அல்லேலூயா. இப்போ 7வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அதாவது அவர் வழியில் நடக்கிறவங்க, அவருக்கு பயப்படுறவங்க, அவருடைய கற்பனைக்கு கை கொள்ளுகிறவங்க, அந்த 3 காரியத்தை செய்கிறவங்களுக்கு 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அல்லேலூயா. அப்போ அந்த தேசம் சும்மா அப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஊற்று,
அது பல காரியங்கள் சொல்லிக்கிறது. உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும். அப்போ எது இந்த பல மலைகளிலிருந்து புறப்படுகிற அந்த தண்ணீர், நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அல்லேலூயா. நான் பார்த்த நீர்வீழ்ச்சியிலே ஒரு பிரம்மாண்டமானது எதுன்னா, அல்லேலூயா, சிக்மங்களூர் போனேன் நான். அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குங்க. எந்த நேரத்தில் போனாலும் அது ஐஸ் வாட்டர் கொட்டும். எந்த நேரத்தில் போனாலும் ஐஸ் வாட்டர் தண்ணி. அது அந்த தண்ணீர் எங்கிருந்து தான் வருதோ தெரியாது. அந்த ஊரில் இருக்கிற அந்த பிரதர், அவர் தான் எங்களை கார் வச்சு கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்னார், 10 நிமிஷம் நீங்கள் ஒரே இடத்துல நின்றுட்டா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்படின்னா அது அவ்வளோ குளிர்ச்சி பயங்கர, அப்படியே ஐஸ் வாட்டர் கொட்டணும். அப்படியே ஒரு அல்லே சொல்லமா. ஆமாம், நான் போயிட்டு நின்னேன். ஒரு 2-3 நிமிஷத்துல என் கை கால் உதற ஆரம்பிச்சிருச்சு. நான் எழுந்து வந்துட்டேன். அப்புறம் என் மருமகள் 2 பேர் நல்லா நின்னாங்க. 10 நிமிஷம் நின்னாங்க, அவங்க ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணி 3வது போயிட்டு உட்காந்து முதல்ல காதை மூடிக்கிட்டேன். அது உள்ள தானே குளிர் போகும். காதை மூடிட்டு அப்படியே ஒன்றுமே பண்ணல, சரியத்தெல்லாம் ரப் பண்ணிக்கின்னு அப்படியே இருந்தேன். 15 நிமிஷம் உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த காட்சிகளை பார்க்கும்போது தேவன் படைத்ததுங்க அந்த நீர்வீழ்ச்சி அவ்வளவு நேர்த்தி. அல்லேலூயா. ஆனால் ஜெருசலேமில் இருக்கிறதுக்கு இது ஒப்பாகாது. என் தேவன் கொண்டு போய் அந்த நல்ல தேசத்தில் வைக்கிறார் இல்லையா, அதுக்கு இது ஒப்பாகாது. இந்த பூமியில நீ எங்க போய் சுற்றி திரிஞ்சு எத்தனை நீர்வீழ்ச்சியை பார்த்தாலும் என் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இது ஒப்பாகாது. அல்லேலூயா. அது விசேஷமானது. நான் உங்களுக்கு நல்ல தேசத்தை தருவேன், இங்க விசுவாசித்தால் அங்கே மகிமைப்படுவார். இங்க நீ விசுவாசித்து அவர் பின்னே நடக்கணும். ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த தேசத்தை காட்டிலும் நமக்கு நல்ல தேசத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எங்குமே இல்லாத ஒரு கடல் அங்க இருக்குதுங்க, கண்ணாடி கடல். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை மாதிரி ஒரு ருப்பு கல்லங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதோ தெரியல. அல்லேலூயா. கண்ணாடி கடலுங்க அது. அங்க நீராடுகிறதுக்கு தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஓரமா இருக்கிற மரங்கள், அல்லேலூயா, 10 விதமான கனிகள் தருமா. என் செல்வங்களே, அதற்காக தான் தேவன் உன்னை ஆயத்தமாக்கும்படி ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. தேவனோடு வாழ்கிறதுக்கு இது ஒரு மகிமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேற வாழ்க்கை வேண்டாம். ஒரு புதுசா எதுவும் தேடிக்காத. அல்லேலூயா. புதிய காரியங்களை எதுவும் தேடிக்காத. உன்னுடைய ஆசை இச்சைகளுக்கு வேண்டாம். தெய்வத்தை நாம் பற்றி கொள்ளும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதல் ஸ்டார்டிங்ல நீர்வீழ்ச்சியை கர்த்தர் காட்டுறார். நல்ல ஏரி, ஆறு, நீருற்று ஓடக்கூடிய அழகான தேசத்தை நான் உங்களுக்கு கொண்டு போவேன். அல்லேலூயா. ஆமா, சொல்லிட்டு கீழே 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? அது கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உலகம் முழுதும் ஒரு எண்ணெய் விற்குதுங்க. அது என்ன எண்ணெய்? நல்லா தெரியுது உங்களுக்கு. அது யாரெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்க? ஒலிவ எண்ணெய் சாப்பிட்டுங்களா? கை தூக்குங்க. சாப்பிட்ருக்குறீங்க. சோதரர், ரொம்ப சந்தோஷம். நான் ஒலிவ எண்ணெய் நான் போகும்போது வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒலிவ எண்ணெயில் தான் உங்களை அபிஷேகித்தேன். உங்கள் வாயில் கொஞ்சம் ஊற்றாத போயிட்டேனே, எனக்கு இப்போ கவலை வருது. எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமல் அந்த ஒலிவ எண்ணெயில் தான் உங்களை நான் அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. நீங்கள் மெய்யாகவே கொடுத்து வைத்தவர்கள் என்று விசுவாசிக்கலாம். ஏன்னா அவருடைய ஸ்தானத்திலேருந்து வாங்கிட்டு வந்தது, அது வேல்வேஷன் அதிகம். அல்லேலூயா. விசேஷமான கிருபைகளை உங்களுக்கு தரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம். அந்த எண்ணெய் குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. சரி, 97 அந்த எண்ணெய் எங்கள் பாஸ்டர் எனக்கு கொடுத்தார். அப்போ தான் முத ஒலிவ எண்ணெய் நான் டேஸ்ட் பண்ணேன்.
எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்தார். அவருக்கு ஒரு நிறைய பேர் ஒரு நல்ல கேன் நிறைய வந்தது, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். உலகம் முழுவதும் ஒரு எண்ணெய் விற்க அவங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒலிவ எண்ணெய். தேவன் உச்சிதமானது கோதுமை, வார் கோதுமை. இந்த வார் கோதுமை இங்கே இருக்குதுங்களா? உங்களுக்கு தெரியாதா? வார் கோதுமைன்னா என்னன்னு தெரியாது போல உங்களுக்கு. அல்லேலூயா. சரி, நம் தேவன் கொடுத்தார்னா அது உச்சிதமானதை தான் தேவன் தருவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தேசத்தில் பிரவேசிக்க பண்ணும். 8 தானே? 8. திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது சரி. ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள தேசம். சரி, ஒரு அல்லே சொல்லாம இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. பலவீனம் படுகிற யாவரும் இந்த 8வது வசனத்தில் 8 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 சொல்லுங்க. உபாகமம் 8. பலவீனப்படும் போது, சோர்வு வரும்போது, அல்லேலூயா, இதில் என்னெல்லாம் பழங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வாங்கி புசியுங்கள். இதை வாங்கி புசியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வசனம் தெரியுமா? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள். அப்புறம் நினைக்கூறும்படி. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அதே போல் பலவீனம், சரீரத்தில் பலவீனம் வரும்பொழுதெல்லாம் இதில் எழுதியிருக்கிற அத்தனை கனிகளை வாங்கி சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நாங்கும்போது $1 ஒரு மாதுளம்பழம் கொடுத்தாங்க ஜெருசலேமில். $1 ஒரு மாதுளம்பழம். அது நம்ம கண் எதிரவே பிரித்து இங்கே வந்து பாதி அறுத்து போட்டு கருன்னு சுற்றி அதில் பாலை ஊற்றி கொடுத்துருவான். அங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாக உரிச்சிட்டு அப்படியே போட்டு ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரே $1 தான், அமெரிக்க டாலர், $1. அவ்வளோ இனிமையாக இருக்கும் பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு பழமும் இங்கே இவ்வளோ பெருசு இப்படி அப்படி இருக்குது. அதெல்லாம் எல்லா பழமே இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு பழம் 1 கிலோ கிட்டத்தட்ட வரும். அவ்வளோ பெரிய பழம் நம்முடைய கையில் ஒரு கையில் அண்டாது. அல்லேலூயா. பியூர், அவருடைய தேசத்தில் அல்லேலூயா பழுத்த பழம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சாப்பிட தேவன் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. சரி, நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது வயிறு புண்ணா இந்த பழங்களை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க தேவன் வல்லவரார்கள். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம், அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஒரு அல்லையே சொல்லாமா? தாழ்ச்சியே வராதுங்க. அங்க இருக்கிற மரங்களுக்கு தாழ்ச்சியே கிடையாது. அதன் காலத்துல கனி கொடுத்துட்டே இருக்கும். அவர் எப்படிப்பட்ட தேசத்தை கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆனால் அவ்வளவும் இந்த மக்கள் தேவனுக்கு துரோகம் செய்தார்கள். புல்லாத ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அவர்கள். மோசஸ் சொல்ற, நீ விலகிடு, நான் உங்களை அதமாக்கிறேன், 6 லட்சத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிடுறேன்றார். அவர் திறப்பின் வாசல்ல நின்று ஜெபித்த, முதல் திறப்பின் வாசல்ல ஜெபித்த ஒரே மனுஷன் மோசஸ். ஆண்டவரே, நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டு வழியில் இவங்களை சாகடிச்சிட்டேன்னு புறஜாதி சொல்லக்கூடாது. அவர் வார்த்தை கேட்டுட்டு ஆண்டவர் அப்படியே தன் மனசை மாற்றிக்கிட்டார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், பயம் இல்லாதவர்கள், யாரெல்லாம் கைவிடப்படுவார்கள் ஆண்டவருடைய வருகையில்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாதவர்கள், தேவனை தன் மனசுல கொண்டு வராதவர்கள், தேவனுடைய வழியில நடக்காதவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள், அவருடைய கற்பனை என்னதென்பதை அறிந்து கொள்ளாதவர்கள். அல்லேலூயா. அவர்கள் அப்படி பயப்படுவார்கள், அப்படி நின்று விடுவார்கள். இதெல்லாம் ஆண்டவர் நல்லா கவனிக்கலாம். கைவிடப்பட்டவர்கள், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அது பண்ணேன், இப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர்களுக்கு அதையும் உணர்த்துவாராம். நீ ஏன் கைவிடப்பட்ட? எல்லாம் A to Z கரெக்டாக கொண்டு வருவார் ஆண்டவர். அவங்களே அதை நினச்சி பார்த்துட்டு, ஆமாம், நான் இப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இருந்தேன், இதெல்லாம் தேவனுக்கு பிரியலை, ஆகினால் என்னை ஆண்டவர் கைவிடப்பட்டு எனக்கு கொடுத்தது நரகம். அது ஓகே பண்ணிக்குவாங்களாம். அந்த சிந்தனை கரெக்டாக கர்த்தர் கொடுப்பாராம்.
அதாவது எதிராளி கூட நரகத்துக்கு போகக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இடம் அந்த நரகம். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆகினால் இன்றைக்கு ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிற நீங்கள் உலகத்தை விட்டு விலகி வாருங்கள். அல்லேலூயா. இருக்கிறதை சாப்பிடுங்க. வருகிற வருமானத்துக்குள்ள குடும்பத்தை நடத்துங்க. மிஞ்சி மிஞ்சி போயிட்டு கடன் பிரச்சனை வாங்கி அகல காலை வைத்து அல்லேலூயா நீங்கள் வாழக்கூடாது. தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதற்குள்ளவே குடும்பம் நடத்துங்க, ஜெபத்தோடு நடத்துங்க. அதில் ஒரு பிளஸ்ஸிங் தேவன் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். 10வது வசனத்தை வாசி. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, இவ்வளவு அழகா ஆண்டவர் அழகா மேல இருந்து 3வது வசனத்துல அழகா சொல்லிட்டு வர்றார் பாருங்க. சொல்லிட்டு பிளஸ்ஸிங். அங்கே அந்த கானான் தேசத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ, அந்த எருசலேமில் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அழகா சொல்லிட்டு வந்துட்டு கடைசியா இந்த நல்ல தேசத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எந்த ஸ்தானமும் பார்க்கக்கூடாது. எந்த இடம், அதாவது இடம் பொருள் யாவல் இல்லாதபடி எங்கே நின்றாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினோம். நம்ம அவரை குறித்து சொல்லிடணும், சொல்லாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் குறித்து சொல்ல வேண்டும். அவர் குறித்து சொல்லுகிற யாவரும் தேவன் கைவிட மாட்டார். சொல்லாம நம்ம இருந்தோம்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படும். உன்னை குறித்து கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுவார். பெருமைலாம் இருக்கக்கூடாது. சுவிசேஷம் சொன்னால் பெருமையா அப்படிலாம் இருக்கக்கூடாது. தடை பண்ணுவான், புருஷன் தடை பண்ணுவான், அம்மா தடை பண்ணுவாங்க, அண்ணன் தடை பண்ணுவாங்க. என் குடும்ப பிரச்சனை, மரியாதை என்ன ஆகுறது? நீ போய் பிளாட்பாரத்தில் நின்று கொடுக்குற, ட்ராக்ஸ் கொடுக்குற, ஆண்டவர் குறித்து சொல்லுகிற. அல்லேலூயா. ஆமாம், அதுலேருந்து ஒரு பெருமை உனக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. தேவனை நீ எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறே அங்கே ஆண்டவர் வராரு. அது விடுவா? நான் அப்படி தான் நினைப்பேன். அல்லேலூயா. என் மனைவி என்ன சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, நான் எங்கே பிரஸ்தாபப்படுத்தணும்னா அங்கே என் தேவன் வர்றாரு. என் மனைவி விட அவர் விடுவான் என் மனைவியே, இப்படி தூக்கி எறிவேன். அல்லேலூயா. என் தேவன் விடுவா என் மனைவி. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நாம் தெய்வத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் நம் மத்தியில் வருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? வேதமணி ஒரு சத்தமா ஒரு அல்லலையா சொல்ல. அந்த கையில் ஒரு அல்லலையா சொல்ல. ஆமென். நான் அப்படியே ஓரளவு போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது போல. தூங்கவே விட மாட்டாரா இவர்? ஒரு அல்லலையா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? பேசுகிற அத்தனை விசேஷமான வார்த்தைகள் கூர்ந்து கவனித்தால் உன் மனசு தெளிஞ்சிடும். அல்லேலூயா. நீ கூர்ந்து கவனிச்ச உன் மனசு தெளிஞ்சிடும், ஒரு நம்பிக்கை வந்துடும். சும்மா கொடுக்கல ஆண்டவர் இந்த வார்த்தை. இந்த உபதேசம் சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. விசேஷமானது. அல்லேலூயா. இப்போ இங்கே வரலாம். 1, 2, 3 1, 2 வாசிக்கலாமா? நீங்கள் பிழைத்து பெருகி, நல்லா கவனிக்கணும், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லமா? ரொம்ப அசால்ட்டா இருந்துடாதீங்க. நான் உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போகிறதுக்கு தேவன் நான் உங்களை அழைத்தேன். இதில் நீங்கள் அப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. என் கற்பனைகளை கை கொண்டு வாழுங்க. பெரிய ஒரு திடீர்னு ஒரு 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 இமைப்பொழுதுல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருவேன். 2வது வசனத்துல என்ன சொல்றார் ஆண்டவர்? தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, வனாந்தரத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியம் செஞ்சாரு அதெல்லாம் நினைக்கணுமா? நம்ம
வனாந்தரத்தில் என்னென்ன காரியம் செஞ்சார்னா 15வது அதிகாரத்தை கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். உன்னுடைய நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். நல்ல கவனிக்கணும். நல்ல சரித்திரத்தை உங்களோட கூட பேசுறேன், கவனிக்கணும். நல்லா கவனிச்சா தான் இது உங்களுக்கு புரியும். இங்க என்ன சொல்றாரு? நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ, உன்னை இறுதித்துள்ள 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷ காலம் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. கவனிக்கணும். அவங்க நினைக்க சொல்றாரு ஆண்டவர். கவனிக்கல அவங்கள நினைக்க சொல்றாரு. உங்களை எல்லாம் அவங்கள கவனிக்கணும். அந்த ஜனங்களை நினைக்க சொல்றாரு ஆண்டவர். என்ன நினைக்க சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை தேசத்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு. அந்த வனாந்தரத்தில் என்ன இருந்ததா? இங்கே பார்க்கிற சர்ப்பம் இல்லைங்க, அது கொள்ளிவாய் சர்ப்பம். அது பயங்கரமானது. கடித்த மறு நிமிடத்தில் அவன் துடிதுடித்து செத்து போவான். அந்த வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்திற்கும் தேள்களுக்கு நான் உன்னை தப்பிவித்தேன். அது வாயெல்லாம் கட்டிட்டே வந்துக்கிறாருமா. கூடவே வராருங்க. அவங்க கூடவே அந்த வனாந்தரத்தில் அவரும் நடந்து வர்றார். அல்லேலூயா. கூடவே வரார். கொள்ளிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் கட்டி அப்புறப்படுத்துகிறார். தேள்களை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். ஏன்னா வனாந்தரத்தில் பயங்கரமான கிரியைகள். அல்லேலூயா. அந்த வனாந்தரம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் பார்த்ததுனாலே சொல்கிறேன், பயங்கரமானது. அங்கே குன்றும் குழியுமாக இருக்கும். அதுல பயங்கரமான தேள்கள் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, சர்ப்பங்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள். இவைகளுக்கு தேவன் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அப்படி செய்யறாருங்க. இன்றைக்கு தேவனுடைய, அதாவது அவருடைய ராஜ்யத்தை நம்ம அந்த வாக்கிங்கில் தான் இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அந்த வாக்கிங்கில் தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இரவும் பகலும் அவரை தேடிட்டு இருக்கிறோம். அந்த குணம் நமக்கு நிச்சயம் இருக்கணும். இல்லைன்னா தயவு கூர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கொள்ளுவாய் சர்வமாகிய பழைய பாம்புக்கு உன்னை விலைக்கு காத்து கொள்வார். பழைய பாம்பு என்பது சத்துருவை குறிக்கிறது. கொள்ளுவாய் சர்வம் என்கிற பழைய பாம்பு சத்துருவை குறிக்கிறது. இந்த சத்துரு கரத்தில் நீ அகப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீயும் குடும்பமும் வரவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த வேயில நம்ம இருக்கிறதுனால நமக்கும் இந்த காலத்தில் அந்த கொள்ளுவாய் சர்வம் என்கிற பழைய பாம்பாகிய சத்துரு நம்மை தொடாதபடி தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. உன்னை தொடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். அவர் உன்னை நடத்துவார். எத்தனை அதாவது கொள்ள நோய்கள் வரட்டுங்க. கொரோனா வந்தது, உனக்கு ஏதாவது கேடு வந்ததா? ஒன்றும் இல்லை. தேவன் நம்மை காப்பாற்றினார். எவ்வளவு பெரிய பெரிய ஆளும் போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்கிற கொள்ள நோய் உன்னை தொடாதபடி, உன் புருஷனுக்கு தொடாதபடி, உன் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் உன்மேல் நினைவாய் இருந்தார் என்பதை அவரை துதிக்க வேண்டும். இனிமேலும் வரும். ஆனா உன்னை தொடாது. நீ கர்த்தருக்குள்ள இருந்துடணும். அவரோடு இருந்துச்சுன்னா அது உன்னை தொடாது. ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்ள. சரி, இவ்வளவு பயங்கரமான காரியங்களை தேவன் நம்மை தப்பி வைக்கிறார். கீழே வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. ஆண்டவர், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால், இதை விட்டுட்டிய மனே, நீ என்ன அங்கே ஃபஸ்ட் மேலே தாண்டி ஓடுற? உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எவ்வளோ கஷ்டம் இந்த நம்ம வனாந்தர வாழ்க்கை தான். அல்லேலூயா. கஷ்டம், துன்பம், வியாதி, பிரச்சனை என்னென்னமோ வந்திருக்கிறோம். சில நேரங்களில் இப்போ நல்லா இருக்கிறீங்க, கொஞ்சம் பேக்கில் போய் பாருங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை செய்யும் போதெல்லாம் சற்று அதை நினச்சி பாருங்க. அந்த வாழ்க்கையை ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அல்லேலூயா.
அந்த நாளிலே என் தேவன் உனக்கு மன்னாவினால் போஷித்தார். அவருடைய மன்னாவினால் உன்னை போஷித்தார். எப்படியே 3 வேளை சாப்பிட்டு இருப்பாங்க. பற்றாக்குறை தான், 3 வேளை சாப்பிட்டு இருப்போம். ஏன் கூலி வேலைன்னா இங்கே யாரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தவிர யாருமே இல்லை. அதே நேரத்தில் யாரும் பணக்காரமும் இல்லை. நம்ம எல்லாம் நடுத்தர வாசிகள் தான். அல்லேலூயா. ஆகையினால் என்னையும் குறித்து நான் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவன். அல்லேலூயா. 13 வயது வரையிலும், எனக்கு 13 வயது வரையிலும் பணக்கார வாழ்க்கை. அல்லேலூயா. செல்வந்த வாழ்க்கை. அதுக்கு பிறகு நாங்கள் பிச்செடுத்து சாப்பிடக்கூடிய வறுமை எங்களை ஆட்டினது. அல்லேலூயா. ஆகையினால் இந்த நாள் வரையிலும் அந்த பசியை அனுபவித்த நான், யாராவது பசின்னு வந்துட்டாங்கன்னா நான் விடவே மாட்டேன். அவங்க வயிறார வாங்கி கொடுத்து தான் மற்ற வேலைகளை பார்ப்பேன். நீங்களும் அப்படி செய்யுங்கள். என் பின்னே வாழ்க்கையை பார்க்கும்போது கொடூரம், பயங்கரம். ஆனால் அந்த வனாந்தரத்தில் தேவன் நான் செத்து போகாதபடி ஆண்டவர் என்னை பிழைக்க வைத்தார். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ கடன் வாங்கினாலும் வனாந்தரம் தாங்க. நீ மற்றவங்கிட்ட வாழ்க்கைக்காக கடன் வாங்குறன்னா உன் வாழ்க்கை வனாந்தரம். ஆனால் அந்த வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்திருப்பாயானால், அல்லேலூயா, அதையே தேவன் செழிக்க வைப்பார். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும் பாடல்லாம் இருக்குது இல்லையா? நம்முடைய வனாந்தர வாழ்க்கை கர்த்தர் செழிப்பாக்குவார். ஆனால் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா. நீ சொல்றாரு, கர்த்தரை நீ மறவாமலும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம், கவனிக்கணும். இன்றைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனா கொஞ்ச காலம் உன்னுடைய வாழ்க்கை பின்னாடி பார்த்தீங்கன்னா வனாந்தர வாழ்க்கை தான். இன்றைக்கு செல்வந்த வாழ்க்கை. இங்கே செல்வம் கையில் வந்த பிறகுதான் நீ இயேசுவோடு இருக்க வேண்டும், நீ கர்த்தரோடு இருக்க வேண்டும். அந்த நன்றி ஆண்டவருக்கு நீ செலுத்த வேண்டும். ஆண்டவரே, கொஞ்ச காலம் நான் வனாந்தர வாழ்க்கையில் இருந்தேன், இன்றைக்கு நீர் என்னை செழிப்பாய் வைத்திருக்கிறேன், நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு அவரை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு எனக்கு சரியான வருமானம் இல்லை, அல்லேலூயா, என் வாழ்க்கை வனாந்தரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இந்த வனாந்தர வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். தேவன் உன்னை செழிப்பாய் உயர்த்த முடியும். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லைம்மா. ஆண்டவர் உங்களை நடத்துவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் வேதனை அகற்றுவார், உன் சோதனைகள் மாறும். அவரை நம்பணும் நம்ம. அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கையிலிருந்து மேலே வந்தவர்கள் நாம் அவரை மறக்க கூடாது. இன்னும் எனக்கு வனாந்தர வாழ்க்கை இருக்கிறது, அவரை உறுதியை பிடிச்சிக்கங்க. செழிப்பான வாழ்க்கை தேவன் நிச்சயம் தருவார். நிச்சயம் அவரே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாருமா. I am that I am. அல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாம். அவர் மேல விசுவாசம் வச்சவங்களுக்கு அவர் கண் இருந்துட்டே இருக்குங்க. 1 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் கூப்பிட்டாலும் எத்தனை பேருக்கும் உத்தரவு கொடுக்கிற தேவன் அவர். 1 கோடி மக்கள் பரிசுத்த ஆவினால் நிரம்பி நான் தேவனை துதிக்கணும்னா 1 கோடி மக்கள் அதே நேரத்தில் அதே நிமிஷத்தில் அவர்களை பரிசுத்த ஆவினால் நிரப்புகிற சர்வ வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனம் மாற ஒதுங்கி நிற்க மனிதன் அல்ல, அவர் சர்வல்ல தேவன். அல்லேலூயா. உன் தேவைகளை அவர் சந்திக்க அவர் வல்லவர். உன்னை அவருக்கு விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. நமக்கு வசதி வாய்ப்பு வரும்போது தான் தேவ பக்தி அதிகமாக வரணும். நம்ம வசதி வாய் காரு பங்களா நமக்கு வரும்போது தான் அவர் அதிகமாக நிற்க நினைக்கணும். நான் காரில் போகும்போது ஒவ்வொரு நேரமும் அவர் என்னுடைய மனசு அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, நான் ஒன்றும் இல்லை டாடி, நான் ஒன்றும் இல்லை, நத்திங் நத்திங் நத்திங். அல்லேலூயா. அதான் ஜெபம் பண்ணிட்டே போவேன். நான் பல்லாவரம் மலையில் இங்கேருந்து நடந்தே போயிட்டு பல்லாவரம் மலைக்கு கீழே அந்த டவுனில் இறங்கும்போது, கொஞ்சம் தூரம் டவுனில் இறக்கும்போது ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை மேலே உட்காந்துட்டு வரப்போகிற ஃப்ளைட்டெல்லாம் எண்ணிட்டு இருப்பேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர் போயிடுவோம். வாரத்துக்கு ஒரு முறை போயிடுவோங்க. அது நல்ல அந்த பாறை விசேஷமான பாறை. அந்த ஃப்ளைட்டெல்லாம் எண்ணிட்டு இருப்போம். அது உள்ளே போகணுன்னு ஆசையாக தான் இருக்கும், வக்கு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு நாள் ஆண்டவர் என்னை அதே வழியில் என்னை கொண்டு வந்தார். நான் அந்த ஃப்ளைட்லேருந்து அந்த பாறையை பார்த்து என் ஆண்டவரை மகிப்படுத்தினேன். கிட்டத்தட்ட 26 மேலே அது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு தேவன் அருள் செய்தார். ஒன்றுமே இல்லாதவங்க அவர் பாதத்தை பிடிச்சிட்டேன். என் மனசினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்தார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவரை மறக்கக்கூடாது. மறந்துட்டா நன்றி கெட்டவங்களாக போயிடுவோம்பா, நன்றி கெட்டவங்களாக போயிடுவோம். எனக்கு ஆண்டவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அவர் கையில் கொடுத்துருவேன். அல்லேலூயா. என்னதான் எங்களுக்கு தசம்பங்கெல்லாம் கிடையாதுங்க. என் வாழ்க்கையில் தசம்பங்கம் கிடையாது. எவ்வளவு என் தேவனுக்கு செலவு பண்ணுமோ அவ்வளோ பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். அவர் விசேஷங்களை தருவார், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர் ஒட்டிக்கோ, அவரை பிடிச்சிரு, விடாத, அவரை பற்றிக்கொள். பிறகு உன் நிலை மாறுங்க. ஆண்டு உன்னை அப்படியே வனாந்தர வாழ்க்கை விடுகிறது இல்லை. இதில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உச்சிதமான கோதுமை, வார்கோதுமை தருகிற தேவன் அவர். வனாந்தரத்தில் சர்ப்பங்களுக்கு தேள்களுக்கும் விலைக்கு உன்னை காக்கிற சர்வ வல்ல தேவன் அவர். அப்படிப்பட்டவர். நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் கஷ்டப்படுறேன், நான் புருஷன்லாம் நீங்கள் திட்டாதீங்க. பாவம், அவன் சம்பாதிக்கிறத வந்து கொடுத்துட்றான். மனைவி இல்லாத நேரத்தில் உங்களை சண்டை போடுறாங்கன்னு நினச்சிட்டு அவங்கள எரிச்சல் கொள்ளாதீங்க. ஆண்டவருக்குள்ள அமைதியாக இருங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க, வனாந்தர வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நல்லா இருந்துகிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு நோய் வரும், பிரச்சனை வரும். இந்த நோய் தாங்க கொல்லிவாய் சர்ப்பம், இந்த நோய்கள் தாங்க தேள். அல்லேலூயா. பலவிதமான கடிக்கும் விஷப்பூச்சிகள் வரும். பயப்படாத. எப்பேற்பட்ட வியாதி நான் உன்னை விட்டு விலகுன்னு இதே உபாகமம் புஸ்தகத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை ஆதரிக்க வல்லவருக்கு, அவரை ஆதரிக்க வல்லவர். அவரை விடவே கூடாது. உன் ஆராதனை ஆப்சண்ட் ஆகக்கூடாது. நீ நல்ல கிறிஸ்துவன், அந்த உன் ஆராதனை ஆப்சண்ட் ஆகக்கூடாது. நீ எங்க போனாலும் இது என் தேவனுடைய பங்குக்கு நான் போய் என் தேவனை ஆராதித்தால் தான் எனக்கு மன நிம்மதி. அந்த சூழ்நிலையில நீ வந்துட்டினா ஆண்டவர் உன்னை விசேஷமாய் நடத்துவார், உன்னை கைவிடவே மாட்டார். அவர் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு கொடுக்க கர்த்தர் நல்ல ஒரு 13 வயசுங்கப்போ நாங்கள் எங்கே நடந்து போய் அந்த மலை மேலே உட்காந்துக்குவோம். அதே பாரிய ஃப்ளைட்லேருந்து ஆண்டவர் பார்க்கறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்வார். ஆனால் உன்னை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் ஃபாரினுக்கு வான்னு எங்களை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்களால் போக முடியல. அல்லேலூயா. போக முடியல, நேரம் இல்லைங்க. என் தேவனை அண்டிக் கொண்ட யாவரையும் என் தேவன் கைவிடவே மாட்டான். அவர் கண்ணீரை துடைக்கிறவர், மனவேதனை நீக்குகிறவர், மனபாரத்தை உன்னை விட்டு அகற்றுகிறவர், உனக்கு வீடு வாசலை தருகிற தேவன் அவர். அல்லேலூயா. நீ பற்றுகிற பற்றுதல் தான் முக்கியம். அதில் மாசு இல்லாமல் தேவனை பற்றி கொண்டால் தேவன் உன்னை உயர்த்துகிறதே அவர் முதல் விசேஷமாக இருப்பாருங்களா? அல்லேலூயா. சரி, இங்கே 11-12 வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றார் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. இங்கேயும் சொல்றாரு கர்த்தரை மறக்காத. அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். போயிட்டு நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் வசனங்களை. அப்படியே இன்றைக்கு இந்த வசனத்தை அப்படியே இந்த செய்தியை கேட்டுட்டு விட்டுடக்கூடாது. சொல்கிறது அந்த உபதேசிக்கும் போது எவன் கேட்டு நடக்கிறானோ அவன் தாங்க ஆசீர்வதிக்கப்படுவான். டீச்சர்ஸு அதாவது டீச் பண்ணும்போது கவனிக்கிற பிள்ளைங்க தாங்க பாஸ் பண்ணும், கவனிக்காத பாஸ் பண்ண மாட்டான். அவன் அதை கவனிக்கும் போது 50% அவனுடைய மைண்டில் அது பதிஞ்சிடும். அவன் வீட்டில் போய் படிக்கும்போது 100% மார்க் எடுப்பான். அங்கே ஒரு 50% அவனுடைய சிந்தை பதியும். கவனிக்கிறவர்களை கர்த்தர் பாஸ் பண்ண வைப்பார். அல்லேலூயா. கவனித்து அதன்படி செயல்படும் போது தான் அது விசேஷமாக நமக்கு மாறும். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நல்ல கிறிஸ்தவர்களாக வரணும். உன் வீட்டில் ஜெபம். அல்லேலூயா. உன் வீடு ஒரு குட்டி தேவாலயமாக இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்களாம் உட்கார வச்சு ஜபிக்கணும். கூச்சப்படக்கூடாது. முதல்ல கூச்சமாக தான் இருக்கும், 2வது கூச்சமாக இருக்கும், அப்புறம் மறந்துடும். அப்புறம் உங்களால் ஜபிக்காமல் இருக்க முடியாது.
அல்லேலூயா. சில குடும்பம் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், விபச்சாரம் உள்ளே வந்துருச்சுனாக்கா ஜெபம் அவுட் ஆகிடும். அதை நான் நிறைய குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நம்முடைய திருச்சபையில். வேறொருத்தி கிட்ட ஓடிட்டு நீ சபையை விட்டு உன்னுடைய ஜபத்தை விட்டு நீ அலைந்து திரிஞ்ச அந்த கேவலமான வாழ்க்கையை கர்த்தர் பார்த்தும் கூட இன்றைக்கு உன்னை சபையில் வச்சிருக்கிறார். மறந்துடாத ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் கூட நீ ஓடி இருக்கிற, எவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற, ஆனாலும் உன்னை கர்த்தர் விடலை. உன் புருஷனுக்கு உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இங்கே உட்கார்ந்திருந்த தேவன் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இனிமேலாவது அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து ஆண்டவரை பற்றிக்கொள். தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் உனக்கு செய்கிறதுக்கு நல்லவன். நீ நல்லவன் நினச்சிட்டியா? சொல்லு. அல்லேலூயா. நல்லவன் நினச்சிட்டியா? இல்லை, அக்கிரமம் அநியாயத்தை செய்தனும். ஆனால் தேவனுடைய கிருபை உன் மேலே இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது அவருடைய கிருபை. இந்த வசனத்தை கேட்டு இனி அவரை விடாத. உன் வீட்டில் ஜபத்தை ஸ்டார்ட் பண்ண, சபையில் உண்மையாயிரு, மேய்ப்பனுக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு வேணால் துரோகம் பண்ணுங்க, இவருக்கு துரோகம் பண்ண நம்ம கதை கந்தலாயிடும். நீ யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணலாம், ஆனால் இயேசுக்கே துரோகம் பண்ணிட்டீன்னா பிரயோஜனம் இல்லை. ஈவன் உயிரோடு இருக்குமே, பிறவாத இருந்தால் நலமா இருக்குமே, யூதாசை குறித்து சொல்றார். அல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. இனி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா பிதா, நீங்கள் ஊழியக்காரனை கூட பேசியிருக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. டாடி, நான் அப்பொழுது ஊழியக்காரனை குறித்து கேவலமாக பேசினேன், வாடாப்போடான்னு பேசினேன். இன்றைக்கு என் தேவனே நான் உணர்ந்துட்டேன், எனக்கு கிருபை செய்யுங்க. உன்னுடைய வேலை வாய்ப்புகளை தேவன் ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உன் குழந்தைகளை கர்த்தர் உயர்த்துவார், உன் தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். மனஸ்தாபப்பட்டு அவருடைய பாதத்தில் மன்னிப்பு கேட்கறதாங்க மிச்சம். பிறகு தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை உனக்கு கிடைக்கும். ஆண்டு உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் பக்கமாக சார்ந்துருங்க, அவர் பக்கமாக சார்ந்துருங்க. பிறகு பாருங்க, ஆண்டவருடைய விசேஷம் உங்கள் மேலே வரும். விசுவாசிக்கிறீங்களா? கீழே வாசிக்கலாமா? நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும்போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாக்கி உனக்கு திரட்சினா பெருகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்கே நல்ல பொண்ணு வெள்ளி வீடு கட்டி நல்லா வீடு கட்டி ஆஹா ஓஹோன்னு வாழணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். டபுளாக நல்லா வரணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அவரை மறந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. எனக்கு அது இருக்குது. சத்துரு சொல்லுவான், நீ யார் தெரியுமா, நீ விசேஷமான மகள், விசேஷமான மகள், ஒரு வீடுக்கு உனக்கு 4 வீடு வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமாம், நல்ல வருமானம் வருது அப்படிலாம் சத்துரு சொல்லி பெருமையை உண்டாக்கி நம்மளை கீழே தள்ளிடுவான். அப்படி அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பக்கமாக சாய்ந்தது தான். நான் அவரை விட்டு வரமாட்டேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவனுடைய பாதத்தில் சாய்ந்தது தான். எனக்கு சாகும் வரையிலும் என் இயேசு போதும். அதே போல் நிறைய பணம் வந்த பிறகு 17வது வசனம் என் சாமர்த்தியம் எல்லாமே வாசிக்கலாமே. இந்த வசனம் போன வாரம் கூட ஒரு ஐயா வந்து பேசினாங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. ஆமா, ஒரு அல்லையே சொல்லாமா? சரி, நீங்களாம் போய் சொல்ல மாட்டீங்க. எங்கள் வீட்டில் 50 சவரம் இருக்குதுன்னு கை தூங்க பார்க்கலாம். யாருமே இல்லையா? 30 இருக்கிறவங்க கை தூங்க. 20 ஒரு தரம். வெரி குட். தூக்கிட்டு அங்கே யாரும் திரும்பிலாம் பார்க்கக்கூடாது. அங்கே போய் எனக்கு நகை கூடன்னு கேட்கக்கூடாது. 15 உண்மையாக தூக்கணும்.
இவர் கொடுத்துருவார். அவர்கிட்ட எல்லாம் கேளுங்க. யாரும் அவங்க ஒய்ஃபு இருக்கிறியா? ஒரு அல்லே சொல்லாமா? 10 சவரம் என் வீட்டில் இருக்குது. 10 தானே இருக்குது உங்கள் வீட்டில்? நானும் எப்படி 30க்கு மேலே இருக்குன்னு பார்க்குறேன். 10 சவரம் என் வீட்டில் இருக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். இதெல்லாம் ஒரு விசேஷம். சரி, 5 சவரம் இருக்குது. 5 கூட யார் வீட்லையும் இல்லையா? ஐயோ செல்வங்களே, 5 சவரம் இல்லையா? ஏன்? என் ஆண்டவர் ஒன்று அப்படி விட மாட்டார்மா. ஜபம் பண்ண, ஜபம் தேவை. இப்போ அல்லேலூயா, ஜபம் தேவை. வாழ்க்கையை மாற்றுவார் ஆண்டவர். தேவனால் கூடாதது ஒன்றில். சிலர் கையை தூக்கல. உங்கள் வீட்டில் நிறைய நகை இருக்குது எனக்கு தெரியும். நீ என்கிட்ட டப்பாயிலும் முடியாது. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அது எனக்கு சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் ஆண்டவர் என்னுடைய சிந்தனை பேசுறது கரெக்டாக இருக்கும். அவங்க வீட்டில் அவங்க புருஷனோடு பேசுறது தேவன் என்னோடு பேசுவார். கரெக்டாக பதில் கொடுப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு 5 அல்ல 10 சவரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா நத்தியாக போட்டுன்னு உள்ளே வந்துடாதீங்க. அசிங்க அதெல்லாம் வீட்டில் இருக்கட்டும். சின்ன சின்னதாக போட்டுவாங்க. இருக்குதுன்னு 4 நாளாக போட்டுன்னு வராதிங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? ஒரு டீ கடையில் போனேன். அவனை 2வது முறை பார்த்தேன். இதில் 10 மோதிரம், இதில் கூட போட்டிருக்கிறேன். இதில் 10 மோதிரம் நத்தியாக. இங்கே பயங்கரமாக பிரேஸ்லெட்டு, இங்கே பயங்கரமான அவன் செயின், பொம்பளைங்க போகிற மாதிரி நெக்லஸ் பயங்கரமாக. அவன் போய் உட்காந்து டீ சாப்பிட உட்காந்தான்னா அவன் வேறு புள்ளியார் மாதிரி இருப்பான். தடிப்பான், ஹைட் அண்ட் வெயிட்டாக. அவனை பார்த்த உடனே சிரிச்சிட்டேன். என்னங்க சார் அந்த டீ கடையில், என்னங்க சார் இவ்வளோ நகை போட்டு வராரு அப்படின்னு கேட்டேன். அவன் சிரிக்கிறான், ஒழுங்கும் சிரிக்கிறான். நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா சொல்லிவிடுவோன்னு பயந்து வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். சரி, அந்த மாதிரி வேணாங்க. அதாவது சிம்பிளாக வாங்க, உள்ள கெத்தாக இருங்க, பெருமையாக ஆகிடாதீங்க. இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அல்லேலூயா. ஆமாம், தேவைப்படுற நேரத்தில் அதை கொண்டு போகலாம். ஒரு அல்லே சொல்லாமா? அதே நேரத்தில் பெருமை வரவே கூடாது. 30 வருஷம் 50 சவரம் இருந்தாலும் என்ன இருக்கக்கூடாது? பெருமை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே 18 என்ன சொல்லுது ஆண்டவர்? தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர். பெலன் யார் கொடுக்குறா? சத்தமா சொல்லுங்க. இப்போ வேலைக்கு போறவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். வேலைக்கு போறவங்களாம் இந்த பெலன் யார் கொடுத்தது? உண்மையாவா? உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டதுனால வரலையா? யார் கொடுத்த பெலன்? அல்லேலூயா. சரி, ஆண்டு உங்களுடைய நரம்பு எலும்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் இரத்த அணுக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் சதை தோல் ஆசீர்வதிக்கப்படட்டும். உச்சந்தலையில் முதற்கொண்டு உள்ளங்கால் வரையிலும் தேவ பலன் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராங்க. நீங்கள் சுகமாக இருக்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பலன் கொடுத்தார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. பிரைஸ். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 19. தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து, இது ரொம்ப முக்கியம். கர்த்தரை மறந்து நீ வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால். வேற தேவர்கள்னா நம்ம வேற தேவர்கிட்ட போக மாட்டோம். வேற காரியங்கள், வேற இன்பங்கள் தேடி போகக்கூடாது. இனி இருக்கிற இன்பம் போதும், வேற இன்பம் வேணாம். அல்லேலூயா. கர்த்தர் போதும், அவர் கொடுக்குற சுகம் போதும், பலன் போதும். உங்களை பிளஸ் பண்ணிட்டேன். உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் பலன் அடையும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாழ்வீங்க, அதிக வருஷம் வாழ்வீங்க. தேவக்கர் உங்கள் மேலே இருக்கும். அல்லேலூயா. இது போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும், வேற இன்பம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா.
கீழே வாசிக்கலாம். அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். என்ன பண்ணிடுவாங்களாம்? அவங்கள சொல்ற, நம்மளை சொல்ற, இது இங்க போதிக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்றேன். அழிந்து போவீர்கள். யார சொல்றாரு? இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொல்றாரு. இன்னொரு 20வது வசனம். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால், இன்றைக்கு உபதேசித்தபடி நம்ம நடந்துட்டா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். அங்கே தேவன் தாம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு 7 ஜாதிகள் ஜெருசலேமில் இருந்தாங்க, இஸ்ரவேலில் இருந்தாங்க. 7 ஜாதிகளையும் கர்த்தர் அழித்து போட்டு தான் ஜனங்களை கொண்டு போய் அங்கே ஸ்தாபித்தார். அல்லேலூயா. ஆகையினால் நாம் அழியாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நல்ல எண்ணத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் விசேஷங்களை நிச்சயமாகவே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மனசார தேவனை தொழுது கொள்ளுங்கள். அவரை விடவே விடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், அவர் ஆப்சண்ட்டே இருக்கக்கூடாது நமக்கு. அல்லேலூயா. கர்த்தர் வருகை இருந்தால் ஆப்சண்ட்டே இருக்கக்கூடாது. காலையிலும் மாலையிலும் தொழுது கொள்ளுங்கள், 2 வேளையிலும். அல்லேலூயா. நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தானாய் ஆசீர்வாதங்கள் வரும். 5 சவரம் கூட இல்லைன்னும் போது என் மனசு வேதனைப்படுது. அல்லேலூயா. உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அதுக்கு மேலே தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். 1 லட்சம் விட்டாலும் என் தேவன் அதை 5 சவரம் உனக்கு கொடுக்க அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உன்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் உயர்த்துவார். உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கர்த்தர் இரவும் பகலும் தேடுங்க. சண்டே மட்டும் தயவு கூர்ந்து யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க, எதையும் ஆசைப்படாதீங்க. அதே போல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வேலை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன், அந்த நாள் முழுதும் தேவனுக்கு. அல்லேலூயா. நீ எழும்பி மாலையில் கரெக்டாக ஆண்டவருடைய ஆராதனை பின்பற்றி பாரு, அவருடைய வசனத்தை கை கொண்டு பாருங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. விசேஷங்களை நீங்கள் பார்ப்பீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் இருந்து உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.